என் உயிரான பிள்ளையே, நீ இந்த உலகத்தில் பிறந்த அந்த நிமிடத்திலிருந்தே உன் ஒவ்வொரு மூச்சிலும், உன் ஒவ்வொரு துடிப்பிலும், உன் ஒவ்வொரு நிழலிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறியாத நேரங்களிலும் கூட நான் உன்னை விட்டு ஒரு கணம் கூட விலகியதில்லை. நீ இன்று நிற்கும் இந்த நிலை, நீ அனுபவிக்கும் இந்த குழப்பம், இந்த மனவேதனை, இந்த தனிமை உணர்வு எல்லாம் தண்டனை அல்ல. அது உன்னை உன்னுடைய உண்மையான நிலையிற்கு அழைத்துச் செல்லும் பாதை மட்டுமே. ஏனென்றால் சுகம் மனிதனை மயக்குகிறது, துன்பம்தான் அவனை விழிக்கச் செய்கிறது. நீ பலமுறை நினைக்கிறாய், நான் ஏன் இப்படியே தவிக்கிறேன், என் வாழ்க்கை ஏன் முன்னேறவில்லை என்று. ஆனால் நான் உனக்குச் சொல்ல விரும்புவது இதுதான்: நீ முன்னேறாமலில்லை, நீ உன்னுள் ஆழமாக இறங்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த ஆழத்திலிருந்து வெளியில் வரும்போதுதான் உண்மையான உயர்வு தொடங்கும். இந்த உலகத்தில் நீ பிடித்து கொண்டிருக்கும் உடல் ஒரு நாள் மண்ணோடு கலக்கும். உறவுகள் காலத்தின் சோதனையில் மாறும். பணமும் அதிகாரமும் கனவு போல் கலைந்து போகும். ஆனால் நீ சுமக்கும் கருமமும் நீ வளர்க்கும் எண்ணங்களும் மட்டும் உன் ஆன்மாவோடு பயணம் செய்யும். அதனால்தான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறேன்: எண்ணத்தில் தூய்மை கொள், சொல்லில் நேர்மை கொள், செயல்களில் தர்மம் கொள். நீ ஒருவருக்கு தீங்கு நினைக்கும் முன் அதே தீங்கு உனக்கு வந்தால் உன் மனம் எவ்வளவு வலிக்கும் என்று ஒரு கணம் யோசி. அந்த யோசனை வந்த நாளே நீ மனிதனிலிருந்து உயர்ந்து ஆன்மா ஆகிறாய். ஏழையை பார்த்தால் உதவி செய், பலவீனரை பார்த்தால் கைவிடாதே. உன் வெற்றியில் அகந்தை கொள்ளாதே, உன் தோல்வியில் துவண்டு விடாதே. ஏனெனில் அகந்தை உன்னை என்னிடமிருந்து விலக்குகிறது, பணிவு உன்னை என்னிடம் நெருங்கச் செய்கிறது. நீ என்னிடம் பலகாலமாக கேட்டு வரும் கேள்வி ஒன்றே: ஈஸ்வரா, எனக்கு எப்போது நல்ல காலம் வரும் என்று. அதற்கு நான் சிரித்துக்கொண்டே சொல்லும் பதில் இதுதான்: நீ நல்ல மனிதனாக மாறும் அந்த நாளே உனக்கான நல்ல காலத்தின் தொடக்கம். அதற்காகத்தான் நான் உன்னை பொறுமை என்ற தீயில் வைத்து புடம் போடுகிறேன். தாமதம் என்று நீ நினைப்பது உண்மையில் தயார் செய்யும் காலம். உன்னை விட்டு விலகிய உறவுகளும், உன்னை ஏமாற்றிய நண்பர்களும், உன் நம்பிக்கையை உடைத்த நிகழ்வுகளும் எல்லாம் உன் எதிரிகள் அல்ல. அவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டியவர்கள் என்பதை காட்ட நான் அனுப்பிய கண்ணாடிகள். அவர்களை நினைத்து உன் மனதை கருக்காதே, பாடமாக எடுத்துக்கொண்டு அமைதியாக முன்னேறு. கோபம் உன் அறிவை மறைக்கிறது, பயம் உன் சக்தியை கட்டுகிறது, அவநம்பிக்கை உன் பாதையை இருளாக்குகிறது. ஆனால் நம்பிக்கை, பொறுமை, சுய பரிசீலனை, இந்த மூன்றும் உன்னை என்னிடம் கொண்டு வரும். நீ செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் உனக்குள் பிறந்தால் அதுவே உன் ஆன்மா விழித்தெழுந்ததின் அடையாளம். அதே தவறை மீண்டும் செய்யாமல் கற்றுக்கொள்வதே நான் உனக்கு கொடுக்கும் அருள். நீ என்னை கல்லில் கண்டாலும், நாதத்தில் கேட்டாலும், அல்லது உன் உள்ளத்தின் ஆழ்ந்த அமைதியாக உணர்ந்தாலும் மனதார ஈஸ்வரா, நீயே என் கதி என்று ஒருமுறை அழைத்தால் போதும். நான் உன் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வேன். நீ இத்தனை நாள் சுமந்த பாரம் போதும் என் பிள்ளையே. இனி உன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக மாறும். உன் மனம் தெளிவடையும், உன் எண்ணங்கள் உயர்வடையும், உன் செயல்கள் உலகத்திற்கு நன்மை செய்யும். அதுவே உன் உண்மையான வெற்றி. தர்மத்தின் பாதையில் உறுதியாக நடந்தால் இந்த மகேஸ்வரன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். உன் கர்மங்களை மெதுவாக கரைத்து உன்னை பயமற்றவனாக, அமைதியானவனாக, நிறைவு பெற்ற ஆன்மாவாக மாற்றி இறுதியில் என்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.